ஹாய் மக்கா மக்கா, நான் சொல்கிற பதிவு நல்லா கேட்டுப்போங்க மக்கா. நான் வந்து நேற்று வந்து பைசன் திரைப்படத்தை பார்க்க போயிருந்தேன். போன இடத்துல ஒரு படத்தை முழுசாக பார்க்காம நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன். அந்த படத்தில் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஜாதிக்கு உண்டான படம் தான் எடுத்திருக்காரு. ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் எல்லா இவங்களும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. அதில் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இது வந்து ஒரு ஜாதி சண்டையாக உருவாக்க பார்க்குறாரு என்னன்னு தெரில எங்களுக்கு. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் தென் மாவட்டங்களில் அண்ணன் தம்பி மாதிரி தான், இப்போவும் கூட அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். இது ஒரு ஜாதிக்கு உண்டான படம் தான் இது. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பொறுத்த வரைக்கும் ஜாதினா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு தேட்டருக்குள்ளே போய் ஒரு படத்தை பார்க்க போகிறாங்கன்னா அந்த தேட்டரில் வந்து நீங்கள் வந்து அப்பா நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்குறாங்க. அதே தான் உங்கள் பசங்க வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அப்போ நம்ம என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வைக்காதீங்க. மாரி செல்வராஜ் அவர்கள் நான் வந்து நீங்கள் படம் வந்து நம்ம தென் மாவட்டத்தில் வந்து நிறைய படம்லாம் சூப்பர் படமாக எடுக்கிறீங்க. ஒரு கபடி பிளேயரோ ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரோ அந்த மாதிரி வச்சு அவங்க வந்து நீங்கள் படம் வந்து எப்படி எடுக்கணும்னா ஒரு அடிமட்டத்துலேருந்து வர அடிமட்டம் தான் ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்து ஒரு மேலே ஒரு ரேஞ்சுக்கு கபடி பிளேயராக போகிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி எடுக்காமல் நீங்கள் ஒரு ஜாதி வன்மத்தோடு தான் நீங்கள் படம் எடுக்கிறீங்க. மக்களே, ஜாதி இல்லாத காலத்தில் கூட ஜாதி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒரு திரைப்படத்தை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் கவனமாக இருங்க. நன்றி நண்பா.